தேங்க்யூ மிஸ்டர் வெல்சாமி. யுவர் ஆனர், இந்த ரவுடி டீக்கடை முதலாளி ஜெயராமனை கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கான். போன மாசம் நேஷனல் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்த லட்சுமி சர்மா கிட்ட இருந்து அந்த பணத்தை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணியிருக்கான். இதை தடுக்க வந்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ வயிற்றுல கத்தியால குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். இவ்வளவுக்கும் சாட்சி ஐ விட்னஸ் இன்ஸ்பெக்டர் தேவராஜ். அந்த உண்மையான போலீஸ்காரனுடைய சாட்சியை கூட நீங்க நம்பாம அதை விட பெரிய சாட்சி தேவைன்னு நீங்க விரும்பினா அந்த சாட்சிகளை ஆஜர்படுத்தி நிரூபிக்க நான் தயாரா இருக்கிறேன். நீங்க விரும்பினா தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சந்தேகமான வழக்குகளுக்குத்தான் சாட்சி விசாரணை தேவைப்படும். இந்த வழக்கை பொறுத்தவரையில் குற்றம் சாட்டப்பட்ட ராமகிருஷ்ணன் கொலைகாரன் தான் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. நீதியும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக உயிரை பணயம் வைத்து குற்றவாளியை பிடித்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ் அவர்களையும் உண்மைக்காக வாதாடி சத்தியத்தை நிலைநிறுத்திய அரசாங்க தரப்பு வக்கீல் சந்திரசேகர் அவர்களையும் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுமக்களின் நலனை கருதி நீதித்துறையும் காவல்துறையும் இத்தகைய குற்றவாளிகளை தண்டிக்க இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் குற்றவாளியான ராமகிருஷ்ணன் கொலைகாரன் தான் என்று தீர்மானித்து அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். என்ன நடக்குது நாட்டுல? நீங்களே என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? எந்த சம்பளங்களா? அறிவழகா, காலேஜுக்கு போறத விட்டு விட்டு ஸ்டேஷன்ல இருந்து ஏன்டா கத்திட்டு இருக்கிற? ஆமா, நீ யாரு? நான் யாரா? நான் தான்டா சிங்கார அழகன், உனக்கு அண்ணன். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா? அநியாயமான உலகத்திலே காலையில எங்க பயந்து இருக்கிறான். பட்ட பகல்ல என் ஸ்கூட்டர் காணா போச்சு. எவனோ ஒருத்தன் சைக்கிளை விட்டுட்டு என் ஸ்கூட்டர் தூக்கிட்டு போயிட்டான். ஸ்கூட்டர் காணாம போச்சா? அட பாவி, அந்த ஸ்கூட்டர் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு 2 வருஷமா பட்டினி கிடந்தா. 2 வருஷமா பட்டினி கிடந்தேன். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை விட்டு வந்து இப்படி நிக்கிறியாடா? டே, ஆமா, ஏன் அலற? ஸ்கூட்டருக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு என்கிட்ட கேக்குறியா? அங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஆமா, அந்த ஸ்கூட்டர் நம்பர் என்ன? 453106. மோடுறா, அரைஞ்சு விடுவேன். ஸ்கூட்டர் நம்பரை கேட்டா டெலிபோன் நம்பரை சொல்றீங்க. ஏதோ ஒரு நம்பர். சைக்கிள் வந்தாங்கணும். சைக்கிளா? ஆமா, எவனோ ஒருத்தன் ஸ்கூட்டரை விட்டுட்டு என் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான். இன்னும் 1 மணி நேரத்துல சைக்கிள் வரல, அப்புறம் என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது. ஏமா, உன் கடையோட சைக்கிளை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தா சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டான். நீ அவனை கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அவன் ஊழல் தான். எனக்கு சைக்கிள் வந்தாகணும். யோ, ஏயா கத்துற? அவருக்கு ஞாபகம் வருது கேஸ். எப்படி இப்ப வந்துருவாரு? யோ 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 யோ, இங்க வாயா. சரியான ஆளியா நீ? ஏமா, ரோட்ல போறவனை கையை தட்டி கூப்பிடுறியே, யார் நீ? யாரு? நீயா? என்னையா இது? காலையில கண்ணடிச்ச, முத்தம் வேற கொடுத்த, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஆமா, முத்தம் கொடுத்தல நம்ம முத்தம்மா. ஐயோ மங்கம்மாயா. ஏதோ ஒரு அம்மா. என்ன விஷயம்? யோ, உங்க கொஞ்சம் சண்டை உங்களோட இருக்கா? என் சைக்கிள் அப்படியா? சைக்கிளா? என்னைய உளர்ற? அந்த ஆள் ஒண்ணு வளர்ற, நீதான் வளர்ற. உன் ஸ்கூட்டரை விட்டுட்டு நீதான் சைக்கிள் எடுத்துட்டு போன. உங்க சைக்கிளா? ஆமா, என் சைக்கிள் தான். ஆமா, யாரும் இல்லைனது எடுத்துட்டு போயா. இப்படி மாத்தி மாத்தி எடுத்துட்டு போக வேண்டியது, என்னவே குழப்ப வேண்டியது. 8 3 4 9 இதே ஸ்கூட்டர் தானே. என்னப்பா, லிஃப்ட் வருமா? ஸ்கூட்டரை டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு லிஃப்ட் வருமா நான் கேக்குறேன். உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்ட் பண்றியா? எதுக்கு? நீ இந்த ஸ்கூட்டரை தேடி இருக்க. யார் ஸ்கூட்டரை யார் திருடுனது? மீச முளைக்காத பையெல்லாம் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க. I am கண்ணம்மா பிசி. மிஸ்டர் அறிவழகன் இந்த ஸ்கூட்டரை காணோம்னு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கார். அறிவழகனா? யார் அந்த முட்டை பையன்? இத பார், இதெல்லாம் ஸ்டேஷன்ல இருந்து பேசுங்க. நட ஸ்டேஷனுக்கு. ஐயோ, ஒரு வயசு பொம்பளை ஒரு வயசு பையனை கைய பிடிச்சிருக்காங்களே. ஐயோ, அம்மா, என்னம்மா என்னம்மா இது? இந்த ஸ்கூட்டரை தேடி தயார் பண்றா சார். அப்படியா? இவன் என் தம்பி ஆச்சா. தம்பியா? யாருப்பா? யார் நான் கேக்குறேன்? அடிச்சுன்னா தலை தனியா போய் விழுந்துரும். யார் நான் கேக்குறேன்? நீ என்னம்மா, இப்படி கொஞ்சம் வாங்கம்மா. அப்படியா? ஐயோ பாவம் சார். சரி, இவனா பாவம்? ஊருக்குள்ள ரொம்ப பேரா பாவம் ஆகிட்டு தெரியும் நானு. ஐயோ, சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். சரிம்மா. காவியத்திலே ஒரு காதல் ஓவியம், அதுதான் நளவென்பா. தமயந்தியின் அழகை நளச்சக்கரவர்த்தியிடம் வந்து வர்ணிக்கிறது அன்னப்பறவை. அது கேட்டு நளனுக்கு தமயந்தியின் மீது காதல் வளர்கிறது. நளனுக்கும் தமயந்திக்கும் இடையே காதலை வளர்க்கிறது அன்னப்பறவை. அவர்களுக்கு இடையே இறுக்கமாக நெருக்கமாக ஒரு மீடியேட்டரை போல் உனது அழகான கண்கள் என்னை அழைக்கின்றன. கயமை படைத்தவளான தமயந்தி நளன் மேல் கொண்டுள்ள தன் காதல் உள்ளத்தை அன்னத்தின் மூலமாக தூதுவிட்டாள்.
அன்னம் நலனிடம் சென்று அவள் உடல் அழகை பற்றி அளந்து பொட்டோ பொட்டென்று பொட்டுகிறது. அதை கேட்ட பரந்த தோள்களை உடைய உன் பரந்த மார்பு என்னை மயக்குகிறது. அன்னத்தின் கைகளை பிடித்து குலுக்கோ குலுக்கென்று குலுக்குகிறார். இருவர் இதயங்களும் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டன, மனதில் காதலை வளர்த்துக் கொண்டன. அந்த காதல் கனிந்து 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 கடைசியில் காந்தர்வ விவாதத்தில் முடிந்தது. அன்று மயக்கம் வந்தால் என் மடியில் சாய்ந்து கணவன் மனைவியாக மாறிவிட்டார்கள். ஆனால் இந்த நலன் தமையந்தி காதல் கடைசியில் எப்படி முடிந்தது தெரியுமா? சோகத்தில் முடித்தது. இன்று மாலை என்னை சந்தித்தால் உன் மடியில் நான் மயங்கிடுவேன். எப்படி சொன்னபடி கரெக்டா வந்துட்ட பாத்தியா? என்ன முழிக்கிற? இத நீதானே எழுதுன? இதுல எழுதுனபடி நீ மயங்கி என் மடியில சாயும். ஏய், மரியாதையா பேசு. இந்த லெட்டர் உனக்கு எழுதுனது இல்ல, விஜய்க்கு எழுதுன. இருக்கட்டும்டா, இன்னைக்கு ஒரு சேஞ்சா இருக்கட்டுமே. ஏய் கண்ணா, சேஞ்ச் இங்கே கேட்காத, நான் தரேன்டா. இந்த சேஞ்ச் எப்படி இருக்கு? விஜய், விஜய், ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? முந்தானிய கிழிச்சு கட்டுங்க. என்ன சொல்றீங்க? டிவில பழைய படமே பார்த்தது இல்லையா? முந்தானிங்க. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? கட்டு. ஹலோ, நான் தான் ஜட்ஜி சங்கர்லிங்கம் பேசுறேன். நீங்க யாரு? உங்க சம்பந்தி பேசுறேன். சமந்தியா? யாரா நீ? ஏதோ தர்மத்தை காக்க போறேன், இந்த சமுதாயத்தை வாழ வைக்க போறேன்னு வாய்ச்ச விடால் விட்டீங்களே, இப்ப உங்க பொண்ணை காப்பாத்த முடியுமான்னு பாருங்க. என்ன சொல்ற? காலையில காலேஜுக்கு போன உன் பொண்ணு இப்ப என்கிட்ட தான் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு உயிரோட உனக்கு வேணும்னா 2 லட்சம் ரூபாய் பணத்தோட போரூர் பக்கத்துல இருக்கிற மைனர் மாணிக்கம் தோப்புக்கு வர்ற, இல்ல அந்த தோப்புல உன் பொண்ணு பணத்தை தான் பாப்பேன். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் ஹியர். ஹலோ சார், குட் மார்னிங். மிஸ்டர் தேவராஜ், உடனே புறப்பட்டு வரீங்களா? என்ன சார் விஷயம்? நீங்க இங்க புறப்பட்டு வாங்க சொல்றேன். ஓகே சார். ஹலோ சார், எதுக்காக போன் பண்ணி வர சொன்னீங்க? கொஞ்சம் உள்ள வாங்க, பேசலாம். சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பணத்தை எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பெட்டி எடுத்துட்டு சொன்ன இடத்துக்கு போங்க. நானும் சிங்காரமும் உங்களுக்கு முன்னாடியே அந்த தோப்புல வேலியோரமா இருக்கிற புதர்ல மறைஞ்சிருப்போம். உங்க பெட்டியை பார்த்த உடனே அவங்க வருவாங்க, நாங்க அவங்கள கையங்களவுமா பிடிச்சிடுறோம். ஓகே?
அங்க வச்சுட்டு போப்பா. என் பொண்ணு எங்கடா? சூட் பண்ணுடா. சிங்காரம் ஒண்ணு இல்ல சார், சும்மா லேசான காயம் தான். ஹலோ, யாரு? இன்ஸ்பெக்டர் தேவராஜனுடைய தர்மபத்தினியா? ஆமாண்டா. நீ யாரு? உன் புருஷனுக்கு வேண்டியவங்க. நேத்து நடந்த சிங்காரங்கொலைக்கு சொந்தக்காரங்க. கடமை வீரன் உன் புருஷனுக்கு வச்ச குறி கொஞ்சம் தவறிடுச்சு. உன் தாலி தப்பிடுச்சு. அந்த தாலி நிரந்தரமா உன் கழுத்துல இருக்கணும்னா உன் புருஷனை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடு. டே பொட்ட பையா, உனக்கு வெக்கமான ஏதாவது இருக்குதா? ஒரு பொம்பளைய அதுவும் போன்ல மிரட்டுறியடா. அடச்சி, நீ சரியான ஆம்பளையா இருந்தா இங்க வந்து அதுவும் எங்க வீட்டுக்காரரை மிரட்டி பாடுறா. வேடா போன. வெரி குட் மை டியர். நீ ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டிங்கறத ப்ரூவ் பண்ணிட்ட. பின்ன என்னங்க பொறுக்கி பசங்க, நாம ஊரை விட்டு ஓடி போகணுமா? மிரட்டுறானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கும்பலையே இந்த ஊரை விட்டு நான் விரட்டுறேன். அது சரிங்க, அவங்கள பிடிக்கிறதுக்காக நீங்க போட்ட திட்டம் உங்களுக்கும் ஜட்ஜுக்கு மாத்திரம் தானே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க புதர்ல மறைஞ்சிட்டு இருந்த ரகசியம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மரியாதையா உண்மையை சொல்லு. நீதான் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த. சொல்றேன் சார். இதுதான் உங்க இடமா? ஆமாங்க. யாரையுமே காணோம். எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. உன் பாஸ் பேர் என்ன? அது அது சொல்ல போறியா இல்லையா? சொல்லிரு சொல்லிரு.
நிறுத்தியா? நீ யாரு இங்க வந்து விசில் ஊதிக்கிட்டு இருக்க? நான் யாரா? அத கேட்க நீ யாரியா? நான் யாரா? இது போலீஸ் ஸ்டேஷன். நான் ஏட்டு. இது போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு அறிவழகன தெரியுமா? எத்தனை அழகன எனக்கு தெரியும். சரி, சிங்கார அழகனாவது தெரியுமா? சிங்கார அழகன். ஆஹா, கடமைக்காக உயிரை தியாகம் செய்தாரே அந்த சிங்கார அழகனை சொல்றீங்களா? ஆமா, அப்ப நீங்க யாரு? அவரோட ஒரே தம்பி, போலீஸ்ல சேர்ந்திருக்கேன். வீரனோட தம்பி ஆச்சே, அவருடைய ரத்தம் உடம்புல ஓடணுமே. அவர் ரத்தம் ஓடல, என் ரத்தம் தான் ஓடுது. அது தெரியுது. இடம் தெரியாம விசில ஊதுற, எக்கு தப்பா தொப்பிய வச்சிருக்க. யோ, முதல்ல தொப்பிய ஒழுங்கா போடியா. இது ஒழுங்கா நல்லா போடியா. இது தேராது, நாம தான் தேத்தணும். யோ, போலீஸ்னா ஆமா உள்ளதான் ஒண்ணு இல்லையே. ஏன் இருக்கணுமே? நீ வேலை செய்யறதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். துணி சீக்கிரம் சார். சரி. யோ, கண்ட நேரத்துல வாயில வைக்கப்படாது. Yes, sir. எப்ப தேவையோ போய. யோ, வையா. ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தவனுங்க எல்லாம் இங்க சர்வீஸ்க்கு வந்துட்டானுங்க. இந்தாப்பா தம்பி, சிபாரிசா செலக்ஷனா எப்படி? உங்களுக்கு எப்படி தெரியுது? சிபாரிசுன்னு தெரியுது. அப்படியே வச்சுக்கோங்க. இங்க பாரு, சிபாரிசுங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சிரமங்களை கொடுக்க கூடாது. சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். மிஸ்டர் அறிவழகா, மீட் மிஸ் கண்ணம்மா, டிசி கிளாக் வித் யூ. இது சேராத கைகள், சேர்த்துதான் வைக்கணும். ஏன் சார், உங்களுக்கு இதே வேலையா? இப்படி எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கீங்க? நான் சேர்த்து வச்சவன்லாம் இங்க இல்ல, ஜெயில்ல இருக்கான். அப்ப நாங்க அது நீ வேலை செய்யறத பொறுத்து இருக்கு. மிஸ்டர் அறிவழகா, அறிவழகன் கூப்பிடுறாங்க. யோ, நீதான் அறிவழகா, உன்னதான் கூப்பிடுறாரு. ஆமா, நான் தான் அறிவழகன். யாரு இல்லன்னு? என்ன காலியா? என்ன சார்? மிஸ்டர் அறிவழகா, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க 2 பேரும் நைட் டியூட்டி பாருங்க. எஸ் சார். இதுக்கு மட்டும் சவுண்ட் ஜாஸ்தியா வருது. விஜய், என்னப்பா இது? இந்த கோலத்துல வந்து நிக்கிற? உங்களை இந்த கோலத்துக்கு ஆளாக்குனாங்களே, அவங்கள பழிக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் நான் இந்த கோலத்துல வந்திருக்கேன். அண்ணன் விட்டுட்டு போன கடமையை செஞ்சு முடிக்கத்தான் நான் இந்த வேலையை செலக்ட் பண்ணேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம் தம்பி. முதல்ல இந்த உடைய கழட்டி போட்டுட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துரு போ. அண்ணி, அண்ணன் டியூட்டிக்கு போகும்போதெல்லாம் வாழ்த்தி அனுப்புவீங்களே, நீங்களா இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு வாழ்த்தி அனுப்பிச்சதுனாலதாம்மா இன்னைக்கு என் வாழ்வையே எழுந்துட்டு நிக்கிறேன். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பூவோடையும் பொட்டோடையும் வாழணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு என் மஞ்ச குங்குமத்தை நான் பறி கொடுத்துட்டேன். என்னோட நிலைமை வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதும்மா, வரக்கூடாது. தப்பா சொல்றீங்க அண்ணி. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற ரவுடிங்க ஆட்சிக்கு அண்ணன் உயிரை பலி கொடுத்துட்டானுங்க. அந்த பாவிகளோட ரத்தத்தை குண்டாந்து நெத்தியில வைடான்னு சொல்றதுக்கு பதிலா வீட்டுல பூனையே அடங்கி கிடக்க சொல்றீங்களே. தம்பி, வீட்டுக்கு ஒருத்தர நாட்டுக்கு கொடுத்தா போதும்பா. நான் ஒன்னே இழக்க தயாரா இல்ல விஜய், தயாரா இல்ல. நான் உங்க அண்ணனை கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்த போது உங்க 2 பேருக்கும் வெறும் அண்ணியா மாத்திரமா வந்தேன் இல்லையே. தாய் இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்க 2 பேருக்கும் தாயாவும் தானே வந்தேன். போன அந்த புண்ணியமா உங்க 2 பேரும் எனக்கு பிள்ளைங்களா தானே கொடுத்துட்டு போயிருக்காரு, பிள்ளைங்களா கொடுத்திருக்காரு. நான் ஒரு அதிர்ஷ்ட கட்ட புருஷனை தான் இழந்துட்டேன் விஜய். புள்ளைய இழந்துட்டு அனாதியா பைத்தியம் பிடிச்ச அலைய சொல்றியா? சொல்லு விஜய், சொல்லு. அப்படி சொல்லாதீங்க நீ. தாய பழிச்சவனை எந்த தமிழனும் உயிரோட விட மாட்டான். என்ன தடுக்காதீங்க நீ. விஜய், நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. தூக்கல தொங்க போற கைதிக்கு கூட தான் சாக போறது நல்லா தெரியும். ஆனா இந்த பாழா போன போலீஸ் உத்தியோகத்துல சாவு எப்ப வரும்னே தெரியாதேப்பா. இது பாரு, நான் உன்னை காலில் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த உத்தியோகம் உனக்கு வேண்டாம். இதை நீ விட்டு. நானும் உங்க காலில் வந்து கேட்கிறேன், என் ஆசீர்வாதம். ஐயோ விஜய், விஜய். பாட மாட்டேன்.
யோ என்ன அது ஏன் அழுகுற? ராத்திரி 12 மணி ஆனா எனக்கு பயம் வரும். நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்குவேன். எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்குவேன். எங்க அப்பாவை செத்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணனை கட்டி பிடிச்சி தூங்குனேன். இப்ப எங்க அண்ணனும் செத்து போயிட்டாரு. நான் யார கட்டி பிடிச்சி தூங்குவேன்? ஐயோ, நான் ஒரு மலை ஆண் பணமே பாடுனா எப்படி பாடும்? தொட்டால் பூ மலரும் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே சுட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. அறைகள் வராமல் அள்ளித் தராமல் ஆசை விடுவதில்லை. ஆசை விடுவதில்லை. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். என்னப்பா அது? என்னம்மா அது? டூட்டிக்கு மத்தியிலே வந்துட்டீங்களா? நாங்க டூட்டிக்கு வரல, லீவ் போட வந்திருக்கோம். லீவு போட ஜோடியாவே வந்துட்டீங்களா? ஆமா, ஒரு நாள் தானே நைட் டியூட்டி பாத்தீங்க. அதனால தாங்க ஒரு மாசம் பாத்திருந்தா குழந்தையோட வந்திருப்போம். ரொம்ப ஸ்பீடு. சார், இப்ப நான் ரொம்ப ஸ்பீடா இருக்கேன். நாங்க ஒருவரோட ஒருவர் ஒன்றி விட்டோம். நன்று நன்று. அப்புறம் பெண் பாவம் பொல்லாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் ஒரு முடிவோட வந்துட்டேன். ஏய், இங்க கட்டாதடா. அங்க கட்டட்டுமா? கட்டட்டுமா? ஐயோ, வெக்கத்தை பாரு. கட்டுற இடம் தெரியல, உனக்கு கல்யாண ஆசை வேறயா? அங்க கட்டுற முண்டம். யார் இந்த பொண்ணு? யார் இந்த பொண்ணா? அதுக்குள்ள மறந்து போச்சா? இந்த பாருங்க, தொட்டால் பூ மலரும். தொடாமல் நீ மலர்ந்தா சுட்டால் பொன் சிவக்கும் தொட்டால் உன்னை உதைப்பே